ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, துபாய் சிஸ்டர் வந்து அவங்க துபாயிலேருந்து ஒரு வீடியோஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோயிலில் துபாய் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் சண்டே நான் இன்றைக்கி ஜாஸ்தி எதுவும் பண்ணல, ஏன்னு இது பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வீடியோ ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, பார்த்துருக்கலாம். ஒரு இடமா இல்லை முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான் கொடுப்பேன், இதுக்கு மேலே என்ன கொடுப்பேன்? இதுவே அதிகம். அதெல்லாம் சும்மா தான் இதை நட்டு வச்சுருக்காங்க பேருக்கு. மேலே இருக்கு டெக்கரேஷன். நைட்டில் பார்க்கும்போது இதாக இருக்குது, நல்லா இருக்குது. அரை கீழே இருந்து வருதா இல்லை மேலே மட்டும் இருக்கும்? கீழே இருந்து வருது மேலே வச்சுருக்காங்க. இந்தா இல்லை இந்தா அந்த அக்காவுக்கு அனுப்புவோம். டச் பண்ணாமா? டச் பண்ணிங்க. இந்த மணி எங்கே இருக்கு மணி? இரு காலையில் நாஸ்தா வந்து தோசை தான் எடுத்துருக்கேன். தோசை மட்டன் கிரேவி, தோசையோட மட்டன் கிரேவி செம்மையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் உங்களுக்கு தான் வாய். இங்கே உருளைக்கிழங்கு 2 போட்டேன், அதனால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எலும்பாக எடுத்துக்கிட்டேன்னா கறியவே காணும். இது ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன், சுடுது. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய். எப்பயுமே தோசைக்கு மட்டன் கிரேவி செம்மையாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் கிரேவி. இட்லியோட தோசையோட சாப்பிட்றதுக்கு மட்டனோட கொஞ்சம் வச்சு. காலையில் நாஸ்தா இதுதான். காலையில் பண்ணிட்டேன், நைட்டே வாங்கிட்டு வந்துட்டார். காலையில் சாப்பிட்டு போனால் சாப்பிடல. சரி, நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரி, நீ போய் மற்ற வேலைங்களாம் பார்க்கலாம். தண்ணி எடுக்கணும், துணி துவைக்கணும், நிறைய வேலை இருக்குது. வெயில் காலம் வந்தாலே எனக்கு இதே பிரச்சனை தான். அது மற்ற நாளில் கூட எனக்கு வலி ஆகாது, ஆனால் வந்து தண்ணி எடுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு பயங்கரமாக தலை ரொம்ப வலிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வளர்ந்துட்டுக்க வேண்டியதாக இருக்குது. டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி போய் காமிச்சிட்டதுலாம் பயங்கரமாக வலிக்குது. இன்றைக்கி வீடியோஸ் ஜாஸ்தி வராது. நேரத்துக்கு கூட வீடியோஸ் அப்லோட் பண்ணல. இன்றைக்கி வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணாத இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தொட்டு தான் நிறைய பேர்கிட்ட போகும். ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது. வெயில் காலம் வந்தாலே இதே எனக்கு பிரச்சனை தான். ஏன்னா தண்ணி வந்து எடுக்க போகிறேன்னா, தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே நின்று பைப்பை கட்டி தண்ணி பிடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடும் வீட்டுக்கு தண்ணி எடுத்து வந்து சேர்த்துறதுக்கே. அதனாலேயே வந்து வெயில் ரொம்ப நேரம் ஜாஸ்தி நிற்கிறேன்னா தலைவலி எடுத்துக்குது, முடிய மாட்டேங்குது எனக்கு. டேப்லெட் எவ்வளோதான் சாப்பிட்றது, எனக்கு இந்த ஸ்டோன் பிரச்சனையும் இருக்குது. ஸ்டோனு டேப்லெட் சாப்பிட்டு இந்த ஸ்டோன் வந்து கிட்னியில் ஸ்டோன் ஆயிடுது. அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஊரில் ஏண்டா வந்து இருக்கிறேன்ட்டு நினச்சாலே எரிச்சலாக இருக்குது. இப்போ ஆவி பிடிக்கணும், தண்ணி காய வச்சு ஆவி பிடிச்சிட்டு மறுபடியும் வீட்டு வேலைங்களை தான் பார்க்கணும். இன்றைக்கி மட்டன் தான் செஞ்ச, ஜாஸ்தி வேறு எதுவும் செய்யலை. சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்யினார். எங்கே தலை இவ்வளோ வலியாக இருக்குது, எங்கேருந்து போய் செய்யட்டும். நாளைக்கு பாப்பா, பெரிய பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது, அவள் மட்டும் போவாள். மற்றவங்களுக்கெல்லாம் 4ஆம் தேதி வந்து ஸ்கூல்னு சொல்லிக்கிறாங்க. பெரிய பாப்பா மட்டும் வச்சுன்னு போகணும். இன்றைக்கி ஜாஸ்தி வீடியோஸ் இருக்காது அநேகமாக, சாரி. அப்புறம் வீடியோஸ் யார் அனுப்புனதுனாக்கா நம்ம துபாய் சிஸ்டர் தான். அவங்க வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்ல சிஸ்டர். அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க பேர் கேட்கவே இல்லை. நான் பேர் சொல்லட்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை. எனக்கு அந்த சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க பசங்களும் ரொம்ப அழகான பசங்க. சின்ன பையன் தான் எங்களை பேசிக்கிறான்னா வாட்ஸ்அப்பில் அப்படியே சேட் மூலமாக பேசியிருக்கிறான். பெரிய பையன்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கக்கிட்டலாம் நான் பேசணும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து இது பேசுகிறீங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு எப்பயுமே சப்போர்ட் கொடுத்துட்ருங்க ஃப்ரெண்டு. நிஜமாலுமே
யாருமே இல்லாமல் இங்கே தனியாக இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இப்படி கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நேற்று ஹிந்திக்காரர் கூட கொஞ்சம் மெசேஜ் அனுப்பியிருந்தார். இங்கே பக்கத்து வீட்டுக்காரர் அன்றைக்கி பார்க்கில் நான் உங்ககிட்ட பேசினேன்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அவர் தான் மெசேஜ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிற பாஷை எனக்கு புரியல நீ, ஆனால் இருந்தாலும் நீங்கள் நல்லா மேல் வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன தான் என் வீட்டுக்கார் திட்டிகிட்டே இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உன் சேனல் புட்டுக்கும், உன் சேனல் வராது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சே முக்கால்வாசி டென்ஷன் ஆகிடுது. இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் இருக்க. முதல்ல ஓரளவுக்கு மேலே போயிட்டு இருந்து இப்போ இருக்க டவுன் ஆகிட்டுருக்குது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுங்க. நீங்கள் கொடுப்பீங்க, நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கிற தைரியத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா நீங்கள் லைக் போடுங்க, ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று சும்மா ஹாய்னா மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் மெசேஜை வச்சு தான் என்னோடய சேனல் கொஞ்சமாக க்ரூ ஆகும் எனக்கு. அதனால தான் அவங்கக்கிட்ட நான் மறுபடியும் கேட்குறேன். ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே எழுந்திரிச்சு நின்ற மாட்டேனான்னு ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். முதல்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ இருக்க கம்மியாயிட்டே வருது. எனக்கு அதே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலையா, இல்லை அப்லோட் பண்ண தெரியலையான்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையான்னு எனக்கு புரியல. நிறைய பேர் வர கமெண்ட் கம்மியாயிட்டே வருது. அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் பார்க்கறதில்லைன்னு நினைக்கிறேன். 2 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு போகிறாங்க. அது யாருன்னே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. ஆன் பண்ணி வர்றாங்க, அப்புறம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஏன்னு எனக்கு தெரியல. சரி, பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஹாய் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா நிறையா பேர் நிறைய புதுசாக வந்தீங்கல்ல, அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது. 2-3 சிஸ்டர் புதுசாக வந்திருக்கீங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னாங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. நான் கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணியிருந்தாக்கா எனக்கு அவங்கள வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்குவேன். இவங்க நம்மளை வந்து நம்ம கூட சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது தெரியும். அதாவது பேசிகிட்டே இருந்தோம்னாக்கா அது கொஞ்சம் புரியும், யாருன்னு கொஞ்சம் டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் மெசேஜ் அனுப்புங்க, ஹாய்னா சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா திடீர்னு லைவில் வரும்போது சொல்கிறீங்களா, எனக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீங்கள் பேர் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இருக்க வந்து உங்கள் ஃபேமிலி பற்றி, உங்கள் குழந்தைங்கள பற்றி டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்குவேன். எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல பேசுகிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம கூட பேசுகிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஹாப்பி ஆயிடுது. அதுக்காக தான் நான் கேட்குறேன், வேறு எது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அப்புறம் ரேமதி அம்மா அடுத்த மாதம் வரேன்னு சொல்லிக்கிறீங்க, வந்தால் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க. நான் உங்களை வந்து பார்க்குறேன், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. டெல்லி வரேன்னு சொல்லிக்கிறீங்க, வந்தால் கண்டிப்பாக கோயிலுக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்னால் சொல்லுங்கள், கோயிலுக்கு வாமா நான் வரேன்னாவது எனக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து உங்களை பார்க்குறேன். நிறையா சப்ஸ்கிரைபர் நான் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அப்புறம் அந்த படுதா பர்வீன் காணோம், எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. படுதா பர்வீன் வீடியோஸ் பார்க்காம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் முஸ்லீம் பொண்ணு, பேர் என்னன்னு தெரியல எனக்கு, அவளோட கமெண்டே வரல. அப்புறம் துபாய் சிஸ்டர், அவள் கமெண்டும் வரல. ஃபோன் உடஞ்சி போச்சு, வேறு ஐடியிலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன் வீடியோஸ் அப்படின்னா. ஆனால் அவகிட்டேருந்து கமெண்ட் வரல. நேற்றுக்கு மும்பை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணேன், யாருமே வரல. அதே மாதிரி சென்னையிலேருந்து நிறைய பேர் வரல. எனக்கு இவ்வளோதான் தெரியும், ஜாஸ்தி வேறு யாராவது நான் எனக்கு தப்பாக நினச்சிக்கிறேன். கோயம்புத்தூரில் கூட இருக்கிறீங்க, ஆனால் லைவில் நேற்றுக்கு வரவே இல்லை, சொல்லலை, மெசேஜ் கமெண்ட் கடல. பரவாயில்ல, நேற்றுக்கு எல்லாம் சண்டே சாட்டர்டே எல்லாம் பிஸியாக இருந்திருப்பீங்க, வேலையாக இருந்திருப்பீங்க. அதனால் சரி டிஸ்டர்ப் பண்ணல, விட்டுறாச்சு. அடுத்த வாட்டி நான் வரதா இருந்தால் பகலில் வரலான்ட்டு இருக்கிறேன். ஒரு வாட்டி மத்தியான நேரம் அப்படி 10 மணி இல்லைன்னா 2 மணிக்கு வரலான்ட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் எப்படி சௌரியன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. யார் எப்படி வீட்டில் இருப்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஏதோ கொஞ்சம் ஒரு 6 நிமிஷம் இழுத்துட்டு வந்திருக்கிறேன் வீடியோஸை. என்ன பேசுறதுன்னு நிஜமாக தெரியாமல் இழுத்துட்டு வந்திருக்கிறேன். தினமும் வீடியோஸ் போட்டே ஆகணுமா, அதனால் ஏதோ ஒன்று பேசிட்டு உளறிட்டுக்கிறேன். ஏதோ சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுங்க. இன்றைக்கி மந்த வரியில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப காலையில் சமைச்சிட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போயும் பாத்திரமெல்லாம் குமிஞ்சி எடுக்க போய் கழுவி எடுத்துகிட்டு சாப்பாடு குழம்பெல்லாம் மறுபடியும் வைக்கணும். ஏன்னா நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, நாளைக்கு ஏதோ ஒன்று செய்யணும், அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அவன் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நேற்றுக்கு நிறைய ட்ரெஸ் ஆயிடுச்சு தைக்கிறதுக்கே. ரொம்ப நேரம் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன்.
அதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ட்ரெஸ்ஸுங்களாம் தைக்கிறதுக்கு. அதெல்லாம் வேலையை முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, வளவலன்னு பேசியிருந்தா சாரி. இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். ரொம்ப எனக்கு தலைவலிக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸு. ஏதாவது நாட்டு மருந்து இருந்தால் சொல்லுங்கள். இது என்னமோ சுக்கு மஞ்சள் போட்டு தேய்ச்சாலே வந்து சுக்கு பவுட்ரு வந்து மஞ்சள் போட்டு கலப்பி தேய்ச்சாலே தலைவலி சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அது உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த வெயில் காலம் வந்தாலே எனக்கு இதுதான் பிரச்சனை. வெயில் காலங்கள் தான் இந்த மாதிரி எடுக்குது. குளிர்காலத்தில் எனக்கு இந்த மாதிரி தலைவலி எடுக்கிறதே இல்லை. வெயில்னாலே தான் இந்த மாதிரி பயங்கர தலைவலிக்கு தான் என்னன்னு தெரியல. வெயில் காலம் வந்தாலே நிஜமாலுமே என்னால் சமாளிக்க முடியல. அது இந்த தண்ணி அடிக்கிற அன்றைக்கே தான் ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது. தாங்க முடியல என்னால். ரொம்ப வலியாக இருக்குது. அது ஒவ்வொரு நாளைக்குன்னா சாப்பிடாம ஒன்றும் பண்ணாமல் அப்படியே படுத்தே கிடப்பேன். அதுக்கு என் வீட்டுக்காரர் வந்து திட்டிகிட்டு போய் உனக்கு என்ன கேடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு போவார். என்ன பண்ணுறது, இப்படியே வந்து என் தலைவலியிலேயே சாக வேண்டியதாக இருக்குது. சரி ஒரு வாட்டி போய் செக்கப் பண்ணினா வரும் தலை ஏன் இப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். நாளைக்கு பார்க்கலாம். வளவலன்னு பேசியிருந்தேன் சாரி. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸில் உங்களோட பார்க்குறேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.